டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை விசித்ராவை பத்தி தான் பேச போறோம். அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டான்ஸரா அறிமுகம் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய கவர்ச்சி பாடல்களுக்கு நடனம் ஆடினாங்க. கவர்ச்சி காட்சிகளையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ இது தெரியாமலே அவங்க தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. காரணம் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து குணச்சித்திர நடிகையாகவும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய படங்கள் அவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எப்படி நடிச்சாலும் அவங்களுடைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் கவர்ச்சி நடனம், கவர்ச்சி காட்சிகள்ல வந்ததுனால இவங்க ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு பேர் தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து விசித்ரா அப்படின்றவங்க நம்ம வெள்ளித்திரையில மட்டும்தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களோட பர்சனல் எப்படி இருந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. அடுத்ததா அவங்க பிக் பாஸ்ல வந்திருந்தாங்க. பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா தன்னோட நெகட்டிவான அந்த பேரை டோட்டலாவே அவங்க மாத்தி இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே அம்மாவா நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குக் வித் கோமாளி ஷோல வந்திருந்தாங்க. அதுல தன்னோட பேரை ரொம்பவே அழகா மாத்திட்டாங்க. அதாவது தனக்குன்னு இருந்த அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் பேரை டோட்டலாவே பாசிட்டிவா மாத்திருந்தாங்க. ஸோ அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி எப்படி, அவங்க எப்படி இருக்காங்க, எதனால இந்த மாதிரி காட்சிகள்ல அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க, எதனால இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோக்கள்ல சொன்னது மூலயமா தான் மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே விசித்ராவையும் நல்ல விதமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது. எங்க போனாலுமே அவங்கள அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு இன்டர்வியூலும் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு தனக்கு வந்த அந்த அவ பெயரையும் கவர்ச்சி நடிகை அப்படின்ற அந்த பெயரையும் மாத்தி நல்ல விதமான பெயர் வாங்கினவங்க தான் நடிகை விசித்ரா. இவங்களோட குடும்பம் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே குடும்ப சூழ்நிலை காரணமா தான் இவங்க சினிமாக்கு வந்தாங்க. அதனால இந்த மாதிரி ரோல்ல நடிக்கிறீங்களே, இந்த மாதிரி டான்ஸ் பண்றீங்களே, இப்படி ட்ரெஸ் போடுறீங்களே அப்படின்லாம் சொல்லி அவங்க வீட்டுல யாருமே அவங்கள எதுவும் சொல்லாம எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், பசங்க சேர்ந்து எல்லாருமே இவங்கள ரொம்ப நல்ல விதமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவங்க கடந்து வந்த குடும்ப சூழ்நிலை, இவங்க பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே அவ்வளோ வலி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட அம்மாவையும் மனைவியும் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட கணவரும் பிள்ளைகளும் ரொம்ப சூப்பரா அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் திடீர்னு விசித்ரா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஒரு கவலையில அவங்களுக்காக திரும்பவும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தனக்கு மூச்சு திணறல் காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதாவும், பெரிய ஒரு சர்ஜரி தனக்கு நடந்திருக்கிறதாவுமே அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்க வேண்டி இருக்கும். ஸோ சினிமா, படம், நாடகம் இது எதுவுமே என்னால இனி வர முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு உடல்ல பல பிரச்சனைகள் இருக்கிறதாவும், இதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா மூச்சு திணறல் ரொம்பவே அதிகமா இருந்ததுனால அவங்க போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ஜரியும் பண்ணிருக்காங்க. அந்த மூச்சு திணறல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால உடனே ஆபரேஷனும் பண்ணிருக்காங்க. இப்போ ஆபரேஷன் பண்ணி முடிச்சு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய மனதுல எந்த அளவுக்கு வலி இருக்கு, தன்னோட உடம்புல எந்த அளவுக்கு வலி இருக்கு அப்படின்றதுதான் அவங்க கேப்ஷனா போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள், என்னம்மா இப்பதானே நல்லா வந்தீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சு வீடு திரும்பணும், நீங்க மறுபடியும் நடிக்க வரணும், பழையபடி நாங்க உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே தன்னோட ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில சீக்கிரமாவே விசித்ரா நல்லபடியா குணமாகி மீண்டு வீடு திரும்பணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையா இருக்கு. சோ நல்லவங்கள தான் கடவுள் எப்பவுமே சோதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ விசித்ரா சீக்கிரமாவே குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், சினிமாவில் அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கான ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஓரளவுக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான், இருந்தாலும் கூட பழகின விதத்துக்காக நிறைய பேர் இவங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நடிகைகள் உதவி இல்லாம, பார்த்துக்க ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட கடைசி காலத்தை கழிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை. அது வரைக்கும் இவங்க கூட நல்ல குடும்பம், நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள் எல்லாருமே இவங்களை சுத்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு உள்ள பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணி திரும்பவும் அவங்க சினிமாவுக்கு நடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க நல்லபடியா குணமாகி வீடு திரும்பவும் ஸ்கிரீன்ல அவங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்றத. உங்களுக்கு விசித்ராவை பிடிக்கும்
பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.